50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று பொறுத்தவரைக்கும் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை உறுதியாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் தீவிரமடையும். சில மாவட்டங்களில் மாலை நேரங்களில் மழை தொடங்கினாலும் நேற்றைக்கு நம்ம பார்த்தோம் பல்வேறு பகுதிகளில் மாலை நேரங்களுக்கு பிறகு, அதாவது இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரைக்கும் ஆங்காங்கே நிறைய மாவட்டங்களில் தீவிரமாகிட்டு இருக்கு. இரவு நேர மழை வாய்ப்பாக உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும், அதே மாதிரி இன்னைக்கு கடலோர மாவட்டத்தில் சில பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்க போகிறோம். 50 கிலோமீட்டர் வேகத்தில் மிக கடுமையான காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக பதிவாக போகிறது. எந்தெந்த மாவட்டத்தில் மழை பதிவாகும் என்பது குறித்து மிக தெளிவாகவும் மிக விளக்கமாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல ஒரு வளிமண்டல சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. இதன் காரணமாக தமிழகத்தில் பரவலாக மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகளையும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஆகவே நமக்கு கடலோர பகுதிகளும் சரி, அதே மாதிரி உள் மாவட்டங்களிலும் வெப்பநிலை பொறுத்தவரை நாளுக்கு நாள் பகல் நேரங்களில் ரொம்ப தீவிரமா பதிவாகிறது பார்க்கிறோம். ஏன்னா வேலூர்ல மட்டுமே கிட்டத்தட்ட 42.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நமக்கு வெப்பம் பதிவாயிருக்கு. 43 வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதனால இது கோடை காலம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டா இன்னும் முடியலைங்க. இனி வரப்போகிற நாட்கள்ல குறிப்பா ஜூன் முதல் 2 வாரங்கள் வரைக்கும் இந்த வெப்பநிலை பொறுத்தவரை தொடர்ந்து அதிகமாக இருக்க போகுது. ஒரு பக்கம் பகல் நேர வெப்பநிலை தீவிரமாக இருந்தாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டங்கள், தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் கூட காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை இன்றைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். தயாராக இருங்க. இன்றும் நாளையும் கனமழை கண்டிப்பாக இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கனமழை எச்சரிக்கை எங்கெல்லாம் நமக்கு கனமழை பதிவாகும் அப்படிங்கிற மாவட்டத்தை பார்க்கலாம். முதலாவதாக தருமபுரி மாவட்டம், பெண்ணாகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழை தொடர்ந்து பதிவாக வாய்ப்பு. ஏற்கனவே நமக்கு மழை பெய்யாமல் கடந்த 24 மணி நேரத்தில் 7 சென்டிமீட்டர் கிட்ட நமக்கு மழை வந்திருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம், தேன்கனிக்கோட்டை, பர்கூர், மாரண்டஹள்ளி, ஒசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவில் கனமழை. கிருஷ்ணகிரி நீங்க குறித்து கொள்ளுங்க, இரவில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. வேலூர் மாவட்டம், குறிப்பாக காட்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், திருப்பத்தூர், ஆம்பூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி உள்ளிட்ட இடங்களிலும் இரவு நேரம் மழை பொழிவாக எதிர்பார்க்கலாம். ராணிப்பேட்டை, கலவாய், செம்மேடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழை, பலத்த காற்று வீச வாய்ப்பு இருக்கு. எந்த அளவுக்கு வெயில் ரொம்ப மோசமா இருக்கோ அதை விட மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் வட தமிழக உள் மாவட்டங்கள்ல ரொம்ப தீவிரமாகவே கண்டிப்பாக பதிவாகும். அடுத்ததாக திருவண்ணாமலை மாவட்டங்கள், கீழ்பெண்ணாத்தூர், அவலூர்பேட்டை, சோமஸ்பாடி, போலூர், வந்தவாசி, சேத்பட்டு, ஆரணி உட்பட பெரும்பாலான பகுதிகளில் இன்றைக்கும் நாளைக்கும் பரவலாக கனமழை பொறுத்தவரை திருவண்ணாமலை மாவட்டத்தின் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழையானது எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே வெயில் ரொம்ப மோசமா இருக்கு திருவண்ணாமலையில. வருகிற நாட்களில் பரவலாக நமக்கு மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் நிச்சயமாக பதிவாகும். அடுத்ததா ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம் மற்றும் ஈரோடுனுடைய தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள், ஆங்காங்கே பகுதியான ஒரு மழையாக ஈரோடு மாவட்டத்திலும், அடுத்து சேலம் மாவட்டத்திலும் இரவு நேர மழை பொழிவாக ஒரு பகுதியான ஒரு மழை பொழிவுகள் இன்றும் நாளையும் தொடர்ந்து நீங்க எதிர்பார்க்கலாம். இன்றைக்கும் மழை இருக்கு, அதே சமயத்தில் நாளைக்கும் பரவலாக அறிவிக்கிற எல்லா மாவட்டங்களிலும் கண்டிப்பாக நமக்கு மழை வாய்ப்புகள் உறுதியாகி இருக்கிறது. அதே மாதிரி நாமக்கல் மாவட்டம், திருச்செங்கோடு, நாமகிரிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ராசிபுரம், இது போன்ற பல்வேறு இடங்கள், கரூர், நாமக்கல், சேலம் உள்ளிட்ட பெரும்பாலான இடங்களிலும் நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை இந்த 3-4 மாவட்டங்கள், இந்த உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுகள் இரவு நேர மழையாக எதிர்பாருங்க. அடுத்ததான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சில இடங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. அறந்தாங்கி, பொன்னமராவதி, இலுப்பூர் போன்ற இடங்கள்ல பகல்ல உங்களுக்கு வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இரவு நேர மழை வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு புதுக்கோட்டையில. அடுத்து மதுரை மாவட்டங்கள் மற்றும் திண்டுக்கல்ல பகுதியான மழை தான். எல்லா இடத்துலயும் மழை கிடையாது. ஒரு சில இடங்களில் பகுதியாக மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மாலை நேரங்களுக்கு பிறகு மேகக்கூட்டங்கள் வர தொடங்கும். ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையாக பதிவாகும். அரியலூர் மற்றும் பெரம்பலூரில் பகுதியாக மிதமான மழை பொழிவு, மாவட்டத்தில் சில இடங்கள்ல மிதமான மழை பொழிவுகள் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சிவகாசி,
விருதுநகர் உள்ளிட்ட பெரும்பாலான இடங்கள்ல நமக்கு விட்டு விட்டு அவ்வப்போது மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கும். அதே சமயங்கள்ல சிவகங்கை மாவட்டத்திலும் பகுதியான ஒரு மழை பொழிவாக இருக்கும். இங்கெல்லாம் வந்து தென் மாவட்டத்துல பகுதியான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுது. கடைசியாக கடலூர் மாவட்டத்தில் ஓரளவு மிதமானதிலிருந்து கனமழை பெய்யும். கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளில் இன்றைக்கு பரவலாக மழைக்கான வாய்ப்பு. வேப்பூர், திட்டக்குடி, பெண்ணாடம், ஸ்ரீமுஷ்ணம், அதே மாதிரி குறிஞ்சிப்பாடி, வடலூர், நெய்வேலி, பன்ருட்டி, சேத்தியத்தோப்பு, புவனகிரி, பரங்கிப்பேட்டை இந்த கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் எல்லாம் ஆங்காங்கே இன்றும் நாளையும் பகுதியாக நல்ல ஒரு மழை பொழிவு இருக்கும். அதே மாதிரி கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பகுதியாக ஒரு மிதமானது முதல் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் அடுத்து வரும் 48 மணி நேரத்திற்கு மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை உறுதியாகி இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுமே திங்கட்கிழமை வரைக்குமே கூட உங்களுக்கு மழை வாய்ப்புகள் விடாமல் நமக்கு வந்து மாலை இரவு நேரங்களில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதன் பிறகு மீண்டும் பகல் நேர வெப்பநிலை தொடர்ந்து இதே மாதிரி தான் இருக்க போகுது. கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு எத்தனை சென்டிமீட்டர் வந்து தமிழ்நாட்டில் வந்து மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பொழிவு, ஈரோடு மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டையில் 4 சென்டிமீட்டர், திருவண்ணாமலையில் 4 சென்டிமீட்டர், தருமபுரி மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவுகள் ஆங்காங்கே நமக்கு வந்து பதிவாகி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இனி வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான இடங்கள்ல விட்டு விட்டு பரவலாக கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக அதிகரிக்கும். ஏன்னா கிருஷ்ணகிரியிலே பாருங்க 7 சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு உள் மாவட்டத்துல. தொடர்ந்து இன்றும் நாளையும் பரவலாக கனமழை இருக்கும். எல்லாமே ஒரு 3 சென்டிமீட்டர்ல இருந்து 8 சென்டிமீட்டர் வரை இருக்கக்கூடிய இந்த மழை அளவிலேயே நமக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு கனமழையாக கொட்டி தீர்க்கும். தற்போதைக்கு மிக கனமழை மற்றும் அதி கனமழைக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா பரவலாக கனமழை மட்டும் பெரும்பாலான மாவட்டத்துல எதிர்பார்க்க முடியும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டத்தில் 42.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வேலூர்ல வந்து பதிவாகி இருக்கு. பாருங்க எந்த அளவுக்கு வெயில் கொளுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி. வெப்ப அலை பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்கள்ல வெப்ப அலை பொறுத்தவரை வீசக்கூடும். தென் மாவட்டங்கள்ல நமக்கு 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், வட தமிழகத்தில் குறிப்பாக நம்ம சொன்ன இந்த மாவட்டங்கள்ல நமக்கு 42 டிகிரி செல்சியஸ், 41 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மிக தீவிரமான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் பதிவாகும். தயவு செய்து பகல் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்துக்கோங்க. தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் 42.5 டிகிரி செல்சியஸாக நமக்கு வந்து வெப்பம் பதிவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கு. இனி வரும் நாட்கள் ரொம்ப கடுமையான வெயிலுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சில சமயங்கள்ல மிதமான மழையும், சில சமயங்கள்ல நமக்கு கனமழைக்கான வாய்ப்புகளும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை வேலூர் மாவட்டத்தில் மட்டும் இல்லைங்க, இன்னும் பல மாவட்டங்கள்ல பதிவாயிருக்கு. அதுல அதிகபட்ச வெப்பநிலையை மட்டும்தான் இப்போ உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். தினந்தோறும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெறுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல 50%லேருந்து 90% டிஸ்கவுண்ட் சேல்ல ப்ராடக்ட்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு. பெஸ்ட் ஆஃபர் அண்ட் டிஸ்கவுண்ட்ல ஸ்டோருங்கிற ஆப்ஷன் நம்ம சேனல்ல இருக்கும். மறக்காம போய் பாருங்க. அதுல உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம். வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் உங்களுக்கு அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. நண்பர்களே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.